தம்பட்டம் அடித்துக் கொள்பவர்கள் நம்ம பார்த்துருப்போம். வடிவேல் காமெடி ஒன்று, அதில் என்ன பண்ணுவார் வடிவேல், வந்து மண்டபத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மண்டையில் ஒரு தட்டு ஒன்று அப்படி தட்டுவார். தட்டிட்டு என்ன எங்களெல்லாம் யாருன்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்பார். கேட்டுட்டு லேடன்கிட்ட பேசுகிறியா, லேடன்கிட்ட யார் இது லேடன், பின் லேடன் தான் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அந்த உளவுத்துறை டிஜிபி டிஐஜி கிட்ட நல்லா வாங்குவார். பார்த்திங்களா, இந்த மாதிரி சில பேர் ஏகப்பட்ட தம்பட்டம் அடிப்பாங்க. நமக்கு முன்னால் எனக்கு அவனை தெரியும் அப்படி இப்படிம்பாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் தம்பட்டம் அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல யாருக்கெல்லாம் இந்த வாய் சவடால்னு சொல்லுவோம். இந்த ஆள் வாய் சவடால் தான்ப்பா, விஷயத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் அவ்வளோ பேசுவாங்க, அப்படியே உலகத்தையே தூக்கிட்டு வந்து நம்ம கையில் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த பேச்சில் மயங்கி போய், ஓ இவர் ரொம்ப பெரிய ஆள் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்டத்தில் போனால் தான் தெரியும் அவர் எறும்பு சைஸு கூட இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். நம்முடைய முட்டாள்தனம் அப்போ தான் வெளிப்படும். இந்த மாதிரி இந்த வாய் சவடால் ஆளுங்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் வாய் சவடால் விடுறாங்க. அவங்களால எதையுமே தன்னோட இயலாமையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல, தன்னால் முடியும்னு அவங்க நம்புறதும் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க முதுகில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ காலம் சவாரி பண்ண முடியுமோ அவ்வளோ காலம் சவாரி பண்ண பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஒரு தாழ்வுணர்ச்சி இருக்கும். ஒரு 4 பேருக்கு நடுவில் தன்னை வந்து யாராவது பார்க்காமலோ இல்லை தன்னோட யாராவது பேசாமலோ இருந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் நான் யார் தெரியுமா, அது ஒரு கார் பார்த்திங்களா, அந்த பிரபலமானவர், அவருக்கு நான் ரொம்ப சொந்தம், எங்களோட சொந்த தாத்தா அவர், சொந்த மாமா அவர், சொந்த அண்ணன், இப்படியெல்லாம் சொல்லிக்குவாங்க. பிரபலமானவர்களை எல்லாம் தன்னோட உறவாக அவங்க வந்து சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓஹோஹோ இவ்வளோ பெரிய பிரபலத்துக்கு சொந்தக்காரரா இவர் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி அவங்கெல்லாம் யாருன்னா தாழ்வு உணர்ச்சி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த தாழ்வு உணர்ச்சியில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாழ்வு உணர்ச்சியிலேருந்து மேலே வர்றதுக்கு வழி தெரியாமல் அதை என்ன பண்ணுவாங்க, உயர்வு உணர்ச்சி உள்ளவங்களாக தங்களை ஆக்கி கொள்வார்கள். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்ற மாதிரி தன்னை அவங்க வெளியில் காட்டிக்க ஆரம்பிப்பாங்க. வெறும் வீராப்பு தான் அவங்கக்கிட்ட இருக்கும், விஷயம் ஒன்றுமே இருக்காது. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு அதை தெரியும் இதை தெரியும்பாங்க, ஒன்றுமே இருக்காது. இவங்கள்லாம் தங்களை உயர்ந்தவர்கள் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை பற்றியெல்லாம் ரொம்ப பேசுவாங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா, நான் அந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன், அவங்களோட பேசினேன், இவங்களோட பேசினேன், அப்படியெல்லாம் கூட பேசி நம்மளுக்கு அப்படியே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியவங்களாகவும் அவங்களாம் இருப்பாங்க. இந்த தம்பட்டம் அடிக்கிறவங்கள பற்றி தான் நான் சொல்கிறேன், நம்பிடாதீங்க. தம்பட்டம் அடிக்கிறவங்கள பற்றி சொல்கிறவங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் எந்த வம்சத்தில் வந்தேன் தெரியுமா, நான் பெரிய மகாராஜா வம்சத்தில் வந்தவன், மைசூர் மகாராஜா குடும்பமே எங்கள் குடும்பம்தான் அப்படிம்பாங்க. நான் வந்து ராஜராஜ சோழன் வம்சத்தில் வந்தவன், நான் வந்து அதியமான் வம்சத்தில் வந்தவன், இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உண்மையான வாழ்க்கையை திரித்து நான் என்னோடய பூர்வீகம் அப்படி இப்படி அப்படின்னு அவங்க சொல்கிறவங்களா இருப்பாங்க. பெரிய பணக்காரவங்க மாதிரி காட்டிக்குவாங்க தன்னை. பார்த்திங்கன்னா எதை பற்றியுமே பொருட்படுத்தாத மிகப்பெரிய பணக்காரவங்க மாதிரி அவங்கள காட்டிக்குவாங்க. ஊரை சுற்றி கடன் வாங்கியிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க வந்து சொல்லுவாங்க, பழைய காலத்தில் சொல்லுவாங்க, குடிக்கிறது கூழ் வந்து இது பண்ணுறது வந்து கொப்பளிக்கிறது பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூழ் குடிக்க கூட முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், நான் வந்து பல்லு விளக்கிட்டு வந்து வாய் கொப்பளிச்சு துப்புறது கூட பன்னீரில் தான் துப்புவேன் அப்படின்னு, பன்னீர் இது கொப்பளிச்சு தான் அதை கீழே துப்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்னும் சில பேர் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் சின்ன பிள்ளையில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்ன மாதிரி உங்களால் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தன்வசப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. பலவீனத்தையே பலமாக்கி காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி தம்பட்டம் அடிக்கிறவங்க நிறைய பேர் நம்ம வந்து பார்க்கலாம்.
இந்த தில்லானா மோகனாம்பாளில் வைத்திங்கிற ஒரு பாத்திரம் வரும் பாருங்கள், நாகேஷ் நடிக்கிற பாத்திரம். அது எல்லாமே இந்த வாய்ஸ் அவடால் தான். இந்த வெற்று பேச்சு தான், வெற்று பேச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அதை வெறும் பேச்சு, வெட்டி பேச்சுன்னு சொல்கிறோம்ல, வெற்று பேச்சு, ஒன்றுத்துக்குமே பயனளிக்காத பேச்சு. இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் ஒரு நாளும் எந்த செயலையும் முழுமையாக செய்யவே மாட்டாங்க. முழுமையாக அவங்களுக்காக பூரணமாக ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. சுயமாக அவர்கள் எழுந்து நிற்க மாட்டாங்க. எப்பவுமே மற்றவங்க முதுகில் சவாரி செய்யக்கூடியவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. அதனால் நாம் இந்த வாய்ஸவடால் பண்ணுற ஆட்களாக நாம் இருப்போமே. ஆனால் அதை விட்டுட்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, தாழ்வு உணர்ச்சி, உயர்வு உணர்ச்சி, இந்த உணர்ச்சிகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு வரணும். நம்மளோட பழகக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஆட்களாக இருந்தால் மிகவும் எச்சரிக்கையாக அவர்களிடத்திலே நாம் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம கொஞ்சம் பிழைத்து கொள்ளலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள்.